அங்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்தபோது அவருடன் கூட 12 அப்போஸ்தலரும் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பாத்திரத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிரித்து அவர்கள் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்று சிறிதமாக இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போதிலும் பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது பஸ்கா பகுதிக்கு கத்தர் ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தினத்தில் நாம் கத்தருடைய பண்டிகையில் பங்கெடுக்க இருக்கிறோம். ஒரு ஆயத்தம் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியாகி இருக்கிறாரே என்று யோசிக்கிறது என்பது அன்றைக்கு அவர்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும், அது எகிப்தின் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையின் நினைவு. நமக்கு பாவ பிடியிலிருந்து விசுவாசின் பிடியிலிருந்து நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சு நம்மை மீட்டெடுத்ததை நினைவு கூறுதல். அதனால நம்ம எப்போதும் நமக்கு நல்லா படிக்கும் போதெல்லாம், நம்ம கத்தரை பார்த்து எடுக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 19வது வசனத்துக்கு எங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இல்லை நாங்கள் கற்பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்கப்படுகிறது. அதே போல போஜனம் பண்ண பின்பவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை நீங்க செய்யும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லி நாம மற்ற சுவிசேஷ புஸ்தகத்திலும் அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட கொடுமைய புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறார். அவன் நினைவு கூறுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரத்தினுடைய நினைவு கூறுதல், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை என்னுடைய ரத்தத்தின் நினைவு கூறுதல். சரி, அதில் பங்கெடுக்கணும். ஒரு பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி பங்கெடுக்கிறதுக்கு யார் வேண்டுமானாலும் பங்கெடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதை நாம ஏதோ ஒரு கடமைக்காக பங்கெடுக்கிறது இருக்கக்கூடாது. அதில் முதலாவது நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இயேசுவின் முதல்ல சொல்ற நீங்க வாசிக்கிற வேத பகுதியை பாருங்க. 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். நாம பஸ்காவை நாம புசிக்கிறோம். அது பழைய ஏற்பாட்டின் நினைவு கூறுதலாக இருந்தாலும், பழைய ஏற்பாட்டின் நினைவு கூறுதலாக இருந்தாலும் நீ அதை ஆயத்தமாகணும். அதை ருசிக்கிறதற்கு ஆயத்தமாகணும். Preparation is very important. அதான் அவர் சொல்றாரு, prepare. நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணுங்க. ஆயத்தம் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து அப்படிங்கிறது ஒரு ஸ்தலம் மட்டுமல்ல, நம்முடைய இருதயங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக நம்மையும் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. சீஷர்கள் அதில் 9வது வசனத்தில் கேட்கிறாங்க,
நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர்கள். இரண்டாவது கொஸ்டின், எங்க ஆயத்தம் பண்ணணும்? எங்க வேணுமானாலும் ஆயத்தம் பண்ணலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலயும் ஊழியம் செய்து வந்தார். அவன் மலைகள்ல தனிமையாக போய் ஜெபம் பண்ண போனார். ஈவன் கெர்சமனி தோட்டத்தில் அவர் தனிமையில் ஜெபிக்கிறது அவருடைய வழக்கமான ஒரு இடம். அப்போ நாங்கள் கெர்சமனியில போய் ஆயத்தம் பண்ண மாதிரிலாம் கேட்கல. எங்க ஆயத்த மனசுத்தமாக இருக்கு? எங்க எப்படி? எல்லாவற்றையும் ஒரு ஆயத்தம் இருக்கிறது. இது சொல்றதுனால நான் சொல்றேன், கர்த்தருடைய பந்தியை வீட்டில இருந்தே நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு நீங்க சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். நீங்க வீட்டில இருந்தே நாங்க டிவியில் என்ன செய்யறோம், ரெக்கார்டில் நாங்கள் இப்போ புசிக்கிறோம், நாங்கள் ட்ரெயின் எடுத்துக்கிறோம். நீங்க சர்ச்சுக்கு போய் தான் எடுக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வீட்டில இருந்தே என்ன செய்யுங்க, எடுத்துக்கங்க. சொல்றாரு. இதை நீங்க புக் ஸ்டாலில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்போ தான் கிடைக்கும். உங்களுக்கு ராஜரசம் இது வாங்கி ஒருவே உங்களுக்கு அதை வாங்க முடியலன்னா உங்கள் வீட்டில் தோசை இருக்குதா, தோசையை சுற்றி பிச்சு நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு டீயோ காஃபியோ இருந்தாலும் பரவாயில்ல, டீ காஃபினாலும் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை டீ காஃபி இல்லைனாலும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க. அதெல்லாம் பிரச்சனை. நம்ம விசுவாசம் தான், நம்ம ஆண்டவரை நினைவு கொடுக்கறதுக்காக செய்கிறது தான். அப்படிங்கிறது ஏன் திராட்சரசம் அப்படின்னு சொன்னாலே அது விளைந்து கசக்கி எடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்க அப்போ ஒரு காரியம் வரும்போது நான் இதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை வாசிக்கும்போது எங்க ஆயத்தம் பண்ணணும், அவன் எந்த இடத்துல இருந்து அதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆயத்தம் தேவைப்படுது. அல்லேலூயா. சபை தேவனுடைய ஆமென் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக இருந்தாலும் அவன் பொதுவாகவே நாம் கூடி வருகிற இடத்துல தேவன் இறங்கி வருகிற தேவன் நமக்கு இதை ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. நாம வீட்டில் உட்காந்து வைகிற டிவிலையோ ஆன்லைன்லையோ பார்க்குறோம். எத்தனை பேர் ஆயத்தமா நம்ம சர்ச்சுக்கு வர மாதிரி ஆயத்தமா உட்காந்து நீங்க பார்ப்பீங்களா? ஆயத்தமா உட்காந்து கொரோனா காலகட்டத்தில் அது நடந்துச்சு. எப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற நம்ம எதுவும் ஒரு வீடியோவாக ஃபோனெல்லாம் என்ன செஞ்சோம். நானே பார்த்தேன். ஃபஸ்ட்டு நாள் எல்லாம் எல்லாம் ரெடியாக, அடுத்த செகண்டுக்கு பாதி பேர் காணும். வரவங்கலாம் அப்படியே அப்போ வந்து செஞ்சு அப்படியே உட்காந்து சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் வீட்டிலே உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு ஆயிரத்தி மூஞ்சி கழுவணுமா உட்காந்தமா தலைவர் நம்ம 30 தானே போடணும், அவ்வளோதானே போடணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்ன உண்மையாகவே சொன்ன காரியம். நம்ம வீட்டில் ஆன்லைனில் ஆராதனை பார்த்தோம்னா அப்போல்லாம் நிறைய ஆன்லைன் ஆராதனை சும்மா சர்ச்சில் உட்காந்து ஆளுங்க இல்லை, ஆனாலும் மியூசிக் டீம் வச்சு பாட்டு பாடி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வேலை பார்த்துட்டே ஆராதனை இப்போ கேட்டுட்டே இருக்கலாம்ல பாட்டு. நான் பாடும்போதே இங்கே சண்டேக்கான சிக்கன் மட்டன் எல்லாம் கீழே இருக்கு, வேலையும் நடக்கு, ஆராதனை ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கு. இதுக்காக தனியாக ஒரு ப்ரிப்பரேஷன் தேவையே ரெண்டையும் ஒரே நேரத்தில் ரெண்டையும் செஞ்சுக்கிறோம். உண்மையிலேயே ஒரு எல்லா சபைகளிலும் கொரோனா காலகட்டத்துக்கு பிற்பாடு 4 லட்சம் போக்கு நிறைய பேர் எல்லா சபைகளும் ஒரு முக்கியமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு நான் வீட்டு ஆன்லைன்லேயே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆன்லைன்லேயே பார்த்து காலையிலே ஆன்லைனில் நான் வந்து பார்த்துட்டு சில இடம் நமக்கு ஆகிடும். சில நேரத்தில் சேவையும் ஐக்கியப்படுத்துவதற்கு நமக்கு சூழ்நிலைகள் சரியாக இருக்கணும். சூழ்நிலை சரியாக ஆலயத்துக்கு வந்தாலும் இங்கேயும் ஏன் சர்ச்சுக்கு வந்து ஆராதிக்கிற நேரத்தில் நாம பயத்தோடு பக்தியோடு அமைதியா இருக்கணும். என் மொபைல் நீங்க வந்துட்டு ஆஃப் பண்ணி வைங்க, எல்லாம் சைலண்ட்ல போடுங்க, என் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண சொல்லணும். இது எல்லாரும் ஒரு ஆள் ஆராதிக்கிற இடம், இது நம்ம வீடு கிடையாது, இது எல்லாரும் ஆராதிக்கிற இடம். எல்லாருக்கும் அது வந்து யாருக்கும் எது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டாயிருக்கணும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஊர் கதை தேவையில்லாத கதையெல்லாம் இன்னொரு பேசுகிற இடம் கிடையாது. நான் தான் நிறைய உண்மையிலே சொல்லிக்கிறேன். லட்சியப்பட்டு கேட்கப்பட்டேன். தாமிரத்திலையோ ஒரு சில நேரங்கள் போயிருங்க. சில சிஎஸ்சி சர்ச்சிலெல்லாம் போய் திறந்துட்டு போய் உள்ள போய் உட்காந்து அவ்வளவு அமைதியாக அவ்வளவு அமைதியாக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. சர்ச்சுக்காரங்க படுத்துட்டு போவோம் அப்படின்ற உள்ள சர்ச்சைக்குள்ள யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. செடிக்கிறோம் ஜெபம் பண்ணுறவங்க கூட சத்தம் கொடுக்கணும். உண்மையிலேயே அந்த இடம் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற இடமா அல்லேலூயா. ஆலயம் நம்முடைய ஆலயம் இன்னும் மாறும், நிறைய மாறும். தேவ பிரசன்னத்தை உணர்கிற இடம், தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்க, எந்த இடத்துல நாங்கள் ஆய்வு பண்ணணும் சிஷியரை கேட்கலாம். அப்போ அவனு சொல்றாரு, தண்ணீர் கூட எடுத்துட்டு வரும், அவன் பின்னாடி போக தண்ணீர் யார் எடுப்பா? பெண்கள் தான். அன்னைக்கு அதான் அந்த நாட்கள்லாம் தண்ணீர் குடத்தை பெண்கள் தான். ஆனால் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வழியை காட்டுறாரு பாருங்க. ஒரு மனுஷன் நீங்க போங்க, உங்களுக்கு எதிரே தண்ணீர் கூட எடுத்துட்டு வரதான் வருவான். ஒரு மனுஷன் நீங்க நகரத்துக்கு போகும்போது ஒரு மனுஷன் தண்ணி கூட எடுத்து உங்களுக்கு எதிர்த்து வருவோம். நம்ம ஆப்போசிட்ல வர்றான்னா அங்கே தண்ணி கூட எடுத்துட்டு வரோம்னா இப்போ நீங்க மறுபடியும் என்ன செய்யணும்? திருப்பி அவன் பாதை போகணும். போ, அவன் முன்னால போ. அல்லேலூயா. அவன் போகிற வீட்டுக்குள்ள பிரவேசி. அந்த வீட்டு எஜமானனை பார்த்து நீ சொல்லு, நான் என் சீஷரோடு பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உன்னிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்றது. தகுதியான இடம். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை பற்றி எல்லாமே தகுதியான இடம் இல்லை. நான் சொல்லுவேன் எத்தனை ஆலயம் அவன் இருக்கும்போது கையில் செய்து யாரையாரோ போயிருக்கிறாங்க. வீட்டில் இருந்து உடம்புக்கு படுக்கையில் கிடக்கிறான். வீட்டில் இருந்து அல்லாத பட்சத்தில் வீட்டில் இருந்து செய்யாதீங்க. இப்போ ஆயிரம் வேணும். அல்லேலூயா. நிறையா கைமுறைக்கு முன்னாடி நடந்து சிப்போம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நாங்கள் ஒவ்வொரு திருவேற்காடு அம்பத்தூருக்கெல்லாம் அங்கேருந்து வந்துட்டாங்க, ஜனங்கள் வந்துட்டாங்க. அவர் சர்ச்சு பாஸ்டர் அங்கே சர்ச்சு நடத்தினார், இங்கே சர்ச்சு அடுத்த மாதத்தில் ஒரு நாள் இங்கே சர்ச்சுக்கு போகணுன்னாலும் மாதத்தில் ஒரு தடவை வந்து அவங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணி திருவிழந்து கொடுத்துட்டு போகிறது ஒரு பழக்கமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க வேற எந்த சர்ச்சுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. நீ சர்ச்சுக்கு ஒரு மாதமாக நீ சர்ச்சுக்கு போகணும்னா பரவாயில்ல, நான் மாதத்தில் ஒரு நாள் வரேன் வந்து உனக்கு திருவிழந்து எவ்வளோ தவறான காரியம் சொல்லேன் தவறு. அது என்னுடைய அப்பாலாம் அப்படி இருந்தாங்க. என் சொன்னாங்க மாதத்தில் ஒரு நாள் வருவாங்க. அதெல்லாம் அவங்க சர்ச்சுக்கு போகாமல் இருக்காங்க. அவங்க தான் அப்படிதான் அவங்கள பார்த்து என்ன செஞ்சாங்க, சாந்தியப்பா அவங்க மூலமாக பார்த்து அவங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க பாட்டி அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு மாதத்தில் ஒரு நாள் பாஸ்டர் வந்து அந்த பாரதிய சாரதி எல்லாருக்கும் அவங்க அப்போ வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து கொடுத்துட்டு போவார். ஆயத்தொலை இல்லையா? கிடையாது. வருவார், திடீர்னு வருவார், சண்டே வருவார். சரி மாதத்தில் ஒரு நாள் பாப்பா சொல்லியிருக்கோம், எத்தனை ஒரு நாள் வருவார். வந்தா என்ன ஆயத்தம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வீடு தகுதியான இடம் இல்லை. பஸ்கா அப்படி நம்ம தேவனோடு ஐக்கியப்படுகிறதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாகணும். இடமும் தகுதிதான். நான் சொன்னாதான் என் எஜமான் கேளு, நான் என்னுடைய சீசரோடு பஸ்காவை அவன் புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று கேட்டு சொன்னேன். தகுதி இல்லாம, அதனாலதான் சொல்றோம் பஸ்கா நம்ம திருவிருந்து எடுக்கும்போது தகுதி இல்லாம எடுக்காதீங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? தேவன் அவன் எல்லாவற்றையும் அவரே இயேசு நம்முடைய சீஷர்களோடு பஸ்காவை ஆசரிக்கும் போது எவ்வளவு ஆயத்தத்தோடு எவ்வளவு அவன் முன்னேற்பாடோடு ஆயத்தப்படுத்தி அவர் பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவர் அதில் பார்த்திருக்கிறார். அப்படி நீங்க வாசிக்கும் போது நீங்க கவனிக்கணும், அந்த வீட்டு எஜமான் எப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுக்குறான்னா, அவன் 11-12 வசனத்திற்கு வாசிக்கும். அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உன்னிடத்தில்
அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கம்பளம் முதலாக இல்லைன்னா அந்த இடம், அந்த அட்மாஸ்பியரை ஒரு பெரிய இடமாக இருந்துச்சு. அங்கங்க கம்பளம் ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட அதுக்குள்ள போகும்போது, அதான் சொல்றாங்க, ஆலயத்துக்குள்ள போகும்போது இந்த தேவ பிரசன்னத்தை உணர்றாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், சீக்கிரமாக நம்ம சர்ச்சுக்கு வசனம் போகணும். சர்ச்சுக்குள்ள வராங்க, அந்த வசனம் அவங்களுக்கு மாற்றத்தை போடுறோம். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நாங்கள் மாற்றி சொல்றது தான் இருந்துச்சு. ஸ்கிரீன் போட ஒரு விஷயம் எல்லாரும் கொஞ்சமா அங்கே வந்தார். ஒரு ஆசை சீக்கிரமாக செவர்களில் வசனம் போடணும். உள்ள வரும்போதே அந்த வசனம் படிக்கும்போதே அந்த பிரசனம் நிரம்பணும். சரி, முன்னாடி ஒரு வசனத்தை போடணும், செவர்களில் வசனத்தை போடணும். இல்லை சர்ச்சுக்குள்ளே வந்தாலே அது நம்ம வீடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம பாத்திரங்கள்லாம் இருந்தால் நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னா, சர்ச்சை க்ளீன் பண்ணும்போது சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க. ஒரு கடை அங்கே கீழே இருக்கு, நாங்கள் ஒரு பார்த்துருக்கு, இது இன்னும் க்ளீன் பண்ணணும். வாரம் அதை க்ளீன் பண்ணுங்க, இதை சரி பண்ணுங்க. நான் ஏன் சொல்கிறேங்க சொல்கிறேன் சொன்னால், இது நம்ம வீடு இல்லை, இது நம்ம வீடு இல்லை. நம்ம வீட்டில் எப்படி வேணாலும் இருப்போம். அந்த இடம் நம்ம பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, கம்பளம் குறித்த அதுக்குள்ள போகும்போது நம்ம சொல்லப்போன ஒரு அரண்மனைக்குள்ள போகிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. அரண்மனை ராஜா, அங்கே ராஜா இருக்கிற ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள போகும்போது யார் நம்ம இஷ்டத்துக்கு போகுமா? அங்கே ஒரு கிரகமா பயத்தோடு பக்தியோட இது ராஜா இறங்கி வருகிற இடம், ராஜாவுடைய பிரசனத்தை அனுபவிக்கிற இடம், ராஜாவுடைய பிரசனத்தில் ஐக்கியப்படுகிற இடம். அந்த மனுஷன் எவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நான் நினைக்கிறேன், அந்த மனுஷன் அது தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனத்துக்காக, தேவனுடைய காரியத்துக்காகவே அந்த அறையை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். இல்ல சொல்லும் போதே சொல்றான், ஆண்டவர் சொல்லி தான் காட்டுவோம். நாங்க போ. அல்லேலூயா. நான் சொல்லட்டும், அந்த மனுஷன் யாரும் எனக்கு தெரியல. அந்த மனுஷனுடைய பெயர் எழுதல, அந்த மனுஷனுடைய வேலைக்காரனுடைய பெயர் எழுதல. ஆனா அவன், நான் சொல்லட்டும், அந்த மனுஷன் தன்னுடைய வீட்டுல ஒரு பகுதியை தேவனுடைய ஜெபிக்கிறதற்கோ இதெல்லாம் தேவன் ஆராதிக்கிறதற்கோ எதற்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தான். அந்த இதை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் பார்த்தார். ராஜாவாக இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனார். அவன் வீட்டுக்குள்ள போனார். எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா. நான் சொல்லட்டுங்க, அந்த மனுஷனை பரலோகத்துல நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. வேதாகமத்துல அவன் பேர் இல்லை. ஒருவேளை பேர் இருந்தாலும் நம்ம பேரை தான் சொல்ல முடியும். எப்படிப்பட்டவங்கலாம் நமக்கு தெரியாது, எப்படி இருந்திருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவனோட ஆயத்தம், தேவனுடைய பிரசனத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அங்க இயேசு கிறிஸ்து கடந்து போனார். நம்முடைய இருதயம் அப்படி தேவனை குறித்ததான பயத்தோடும் பக்தியோடும் அவன் ஒரு ஆயத்தத்தோடு இருக்குமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்தித்து வருவார். நம்ம எங்க மறைவாக இருக்கலாம், நம்ம வேலை தெரியாமல் இருக்கலாம், உலகத்துக்கு நம்ம யாருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தங்கி வாசம் வருகிற ஆலயமாக, தேவன் தங்குகிறதற்கு, தேவன் நம்மோடு கூட போஜனம் வருகிறதற்கு அவர் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆயத்தம் இருக்கிற இடத்துல தேவன் வருவார். ஆயத்தம் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் வரும். ஆயத்தம் இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை வரும். அல்லேலூயா. அந்த மனுஷன் எதிர்பார்த்தா இல்லை. அங்கே இயேசுக்கு என்னைக்காவது என் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இருதயத்தில் பண்ணியிருந்த ஆயத்தம், தன்னுடைய வீட்டில் பண்ணியிருந்த ஒரு ஆயத்தம் தேவனையே அதை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நாளைக்கு கர்த்தருடைய பந்தி, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து வருகின்றதை நினைவு கொண்டு நம்ம அதில் பங்கெடுக்க போகிறோம். நம்முடைய இருதயம் ஆயத்தமாகட்டும், நம்முடைய ஆரோக்கியம் ஆயத்தமாகட்டும், நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆயத்தமாகட்டும்.
பரிசுத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, நீ எங்கள் நடுவிலே அறிவாரும், நீ எங்கள் நடுவில் எழுந்தருளும், நீ எங்களோடு போஜனம் பண்ண வாரும், நீ எங்களோடு உறவாட வாரும், நீ எங்களை சந்திக்க வாரும், நீ எங்கள் நடுவிலே உலாவ வாரும், நீ எங்கள் நடுவிலே வாசம் பண்ண வாரும். ஆயத்தப்படுத்துவோம். ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை ஆயத்தப்படுத்த, எங்கள் சரீரத்தை ஆயத்தப்படுத்த, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தாவே பரிசுத்தப்படுத்தும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கும். அந்த எஜமானுடைய வீடு ஆயத்தமாக இருந்தபோது நீ பஸ்காவை புசிப்பதற்கு அந்த ஸ்தலத்தை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அங்கே கடந்து வந்தீரேப்பா, கடந்து வந்தீரேப்பா. இன்றைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி எங்கள் உள்ளத்தில் கடந்து பாரும். இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி இந்த ஆலயத்தில் தேவனை கடந்து வாரும். எங்கள் நடுவிலே கடந்து வாரும். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே எழுந்தருள் கர்த்தாவே, எங்கள் நடுவிலே வாசம் பண்ண வாரும் கர்த்தாவே. எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. Hallelujah, hallelujah, hallelujah. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் நீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் நீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் நீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, உந்தன் நீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சத்திலே என்னை விட்டு மாற்று. குழந்தை உள்ளத்தாலும் தூய உள்ளத்தாலும் எங்களை உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீ நாங்கள் நீ தந்து வாசம் பண்ணுகிற ஆலயமாக என் சரீரத்தை மாற்றி, நீ வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக இருக்கிறதை மாற்றி, உங்களுடைய பரிசுத்தத்தின் சிந்தனை பரிசுத்த நினைவுகளை எங்களுக்கு தாரும். இந்த ஆலயம் உங்களுடைய ஆலயமாக எப்போது காணப்படுகிற செல்வர்கள் எல்லாம் தெய்வ மகிமை வெளிப்படுத்த எப்போதும் எல்லாவற்றையும் பரிசுத்தத்தில் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய காரியங்களில் நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட உதவி செய்யணும். நாங்கள் கூடி ஆராதிக்கப்படி இருக்கிற ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறதுப்பா. இந்த ஸ்தலத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், இந்த ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும். இந்த இடத்துல கடந்து வருகிறவர்களையும் தெய்வ மகிமை அனுபவிக்கட்டும், தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தொடுதலை உணரட்டும், உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும். வாழ்க்கை மறுரூபம் அடையட்டும்பா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்ல கரங்களில் ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும்.
எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கற்றுக்கொள்ளும். எல்லா பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்திக் கொள்வார். எல்லா பிள்ளைகளுடைய கர்மம் இருக்கும். இந்த பரிசு ஆராதனைக்கு விரோதமாய் தேவனுடைய பிரசனத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு விரோதமாக இருந்த எல்லா அந்தகார கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவோரை நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நம்பிக்கைகளை கலந்து கொடுத்தோம். எங்களுக்கு காணப்படுகிற ஆசீர்வாதமாக்கிட்டாலும் குடும்பத்தை அதிகாலையிலே ஆயிரம் எல்லா பிள்ளைகளையும் திட்டப்படுத்தும். எல்லா துதிகளை மகிமையுமாக சொல்கிறோம். கேட்கிறோம். எனது மகே ஜீவனுள்ள ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி.